காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருவண்ணாமலை அக்னிஸ்தலம். இந்த ஸ்தலத்தை சுற்றி பல அருளாளர்கள், பல மகான்கள், பல சித்தர்கள் இன்றும் தங்களுடைய இறை ஒளியை, அருள் வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால ஈர்க்கப்படுகின்ற ஆன்மீக அன்பர்கள் அவர்களை தேடி நாடி சென்று தங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து கொண்டு தங்களுடைய ஆன்மீக பாதைக்கு ஒளியை வாங்கி கொண்டு விடுகிறார்கள். இப்படி பல மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள். அதிலே நாம் ரொம்ப முக்கியமான ஒரு மகானை பற்றி சொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்தால் அதை நாம் ரொம்பவும் சுலபமாக கை காட்டி சொல்லிவிடலாம். ஸ்ரீ பூண்டி மகான். ஏன்னா நாம் நினைக்கலாம், ராஜாவுக்கெல்லாம் ராஜாவை என்னன்னு சொல்லுவோம், நாம் சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். அதே போல் மகான்களுக்கெல்லாம் மகான், மிகப்பெரிய ஒரு ராஜான்னு சொல்லணும்னாக்கா அவரை சாம்ராட்டுன்னு சொல்லுவோம். அப்படி சாம்ராட் என்று சமகால மகான்களால் புகழப்பட்ட அற்புதமான தெய்வம், கருணை கடல், அவர் பூண்டி மகான். அவருடைய சீடர் வெள்ளையானந்தர். அவரை பற்றிய வரலாற்றைத்தான் நாம் இன்று காண இருக்கிறோம். ஏன்னா பூண்டி மகான்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு அருள் ஒளி மனதுக்குள் வீசும். அவருடைய சீடர் என்று சொன்னால் எப்படி இருப்பார்? ரொம்பவும் உன்னதமான ஒரு உயர்ந்த நிலை அல்லவா அது? யாருக்கு கிடைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு? ஏன்னா நாம் ஒரு மகானை தேடி சென்று தான் நம்முடைய குறைகளை கூறுவோம். ஆனால் ஒரு சீடரை தேடிக்கொண்டு மகான் புறப்பட்டார் என்று சொன்னால் அது இந்த வெள்ளையானந்தரை தேடிக்கொண்டு பூண்டி மகான் புறப்பட்டது. அதுதான் நாம் சொல்லக்கூடிய ஹைலைட்டுன்னு. ஏன்னா நாம் பூண்டி மகானை பார்ப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அந்த ஜீவ சமாதியை தரிசித்தாலே, கண்ணார கண்டாலே, அங்கே நம்முடைய பாதங்கள் பட்டாலே நம்முடைய கர்ம வினைகள் ஓடிவிடும். அவ்வளவு சக்தி மிகுந்த மகான். அவருடைய பார்வை படாதா என்று எவ்வளவு பேர் எத்தனை ஏக்கத்தோடு காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் தேடி சென்று பார்த்தாராம் இந்த வெள்ளையானந்தரை. எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்க முடியும் வெள்ளையானந்தருக்கு? சரி, அவர் எங்கே இருக்கிறாருன்னு நாம் பார்க்கலாம் முதல்ல. ஏன்னா இதுக்காக நாம் இப்போ 1927க்கு போகணும். 17/8/1927 இந்த தேதியிலே பிறந்தவர் வெள்ளையானந்தர். 3வது மகனாக சின்னத்தம்பி குள்ளம்மையார் இந்த விவசாய தம்பதிக்கு பிறந்தவர். சரி, இவருடைய ஊரு தான் எது? திருவண்ணாமலைக்கு ஈசானிய திக்கிலே மங்கலம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது தான் கருமாரப்பட்டி. இந்த கிராமம் செய்த தவ பயன்தான் என்னவாக இருக்க முடியும்? ஏன்னா எவ்வளவு ஒரு அருமையான தவ கொழுந்தை ஈண்டிருக்கிறது இந்த கிராமம். இந்த கிராமத்துக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்களை தெய்வீக தம்பதி என்று தான் சொல்லுவார்களாம், இந்த சின்னத்தம்பி குள்ளம்மையார் என்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த தம்பதியை. ஏன்னா அவர்களுடைய அருந்தவ பயனாக பிறந்த தவ கொழுந்து தான் வெள்ளையானந்த சுவாமிகளாம். பூண்டி மகானை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சிறு திண்ணையில், அது 3 அடி நீளமும் 3 அடி அகலமும் 6 அடி நீளமும் கொண்ட ஒரு சிறு திண்ணை. அந்த திண்ணையிலே உட்கார்ந்தவர் எழுந்திருக்கவில்லை. 19 ஆண்டுகளாக அவருடைய பாதம் தரையில படவில்லை. எவ்வளவு ஒரு நிர்விகல்ப சமாதி நிலையில் அவர் இருந்திருப்பார். வருகிறவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது எந்த ஒரு கேள்வியோடு கிளம்பினார்களோ அதை இந்த உட்கார்ந்த இடத்திலிருந்தே சொல்லிவிடக்கூடிய தவப்பயன் மிக்கவர். அவ்வளவு யோக சித்தி பெற்றவர். அவரை பார்க்காதவர்கள் இருக்க முடியாது அந்த காலகட்டத்தில். 1980 வாக்குல இவருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இவர் பார்க்க விரும்பவில்லையா. ஏன்னா நாம் சொன்னோம் இல்லையா, இந்த வெள்ளையானந்தர் அவருக்கு சின்ன வயதில் பெற்றோர்களிட்ட பெயர் வெள்ளையன். இவர் 3வது மகனாக பிறந்தவர். இவர் ஒரு 5-6 வயது இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க இவரை. ஆனால் இவருக்கு படிப்பதற்கு விருப்பம் கிடையாது. ஒரு 2-3 வருடங்கள் படித்துவிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க, கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு பஜனை செய்வாராம். அது முடிந்தவுடன் சிறு பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடுவாராம். அந்த கிராமத்து விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, சடுகுடு, இந்த கில்லி, இந்த மாதிரியான விளையாட்டுகளில் அவருக்கு ஆர்வம் உண்டு. அதை அவர் விளையாடுவார். மீதி நேரங்களில் திருப்புகழ் பாடுவாராம். இறைவன் ஆற்றிய திருவிளையாடல்களை பற்றி அவர் தமக்கு தெரிந்த வரையில் மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டிருப்பாராம். இப்போ நாம் இவர் எப்படி பூண்டி மகானுடைய அருட்பார்வையில் சிக்கினார் என்பதை பற்றி நாம் பார்க்கணும். இவருக்கு பிரதான தெய்வம், தம்முடைய இஷ்ட தெய்வம்னு சொன்னாக்கா
திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த கோவிலுக்கு போவார் இவர். அதை விட்டாக்கா இவருக்கு என்ன பிடிக்கும்னாக்கா அருணாச்சலேஸ்வரரை ரொம்பவும் பிடிக்குமா. தன்னுடைய விவசாய நிலத்துல இருந்து கொண்டே அங்கிருந்தே இவருக்கு பார்த்தால் தெரியுமாம் திருவண்ணாமலை ராஜகோபுரம் 3 கிலோமீட்டர் அருகிலே இருக்கக்கூடிய ஊர் அது. அங்கே இருந்து இவர் என்ன பண்ணுவார், தினம்தோறும் அண்ணாமலையாரை தரிசிப்பார், கையெழுத்து கும்பிடுவார். இதை தான் அவர் செய்யக்கூடிய இறை வணக்கம். இவருடைய ஊரில் இவரை விட 15 வயது மூத்தவர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் குப்பு கவுண்டர். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இவரை கூப்பிட்டு, ஏன்னா 15 வயது மூத்தவர் இந்த ஆன்மீக அன்பர் குப்ப கவுண்டர், இவர் கூப்பிட்டு சொல்கிறாராம் வெள்ளையனை, அப்பா இப்போது நாம் பூண்டிக்கு போனாக்கா ஒரு அருமையான ஞானப்பழம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, அவர் பெரிய மகான், அவரிடம் போய் நாம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா இவர் என்ன சொல்வாராம் பாருங்க, எனக்கு தெரிந்தது அருணாச்சலேஸ்வரரும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் தான், இந்த 2 பேரையும் தவிர நான் யாரையும் கையெழுத்து கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவாராம். ஏன்னா இந்த சிவன் விஷ்ணுவு தான் இவருக்கு ரொம்பவும் பிடிக்குமாம். அவர் எவ்வளவு கூப்பிட்டும் இவர் பூண்டிக்கு போகவில்லை. சரி பார்க்கிறாரு பூண்டி மகான், ஏன்னா நம்மளை தேடி வரமாட்டேன்றாரு இந்த வெள்ளையன், ஆனால் நாம தேடி போகிறதுக்கு என்ன குறை இருக்க முடியும், குரு நினைத்தால் என்னதான் நடக்காத அதிசயம். ஒரு நாள் என்ன ஆச்சுதுன்னா இவர் விவசாய நிலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாராம் வெள்ளையானந்த சுவாமி. அப்போது எதிரிலே தரிசனம் கொடுக்குறாராம் பூண்டி மகான். எவ்வளவு அற்புதமான தரிசனம் பாருங்கள், யாருக்கு கிட்டும் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு, அவருக்கு கிடைத்தது. அவர் என்ன சொல்கிறாராம் பாருங்க, நீ அங்கே வந்து தரிசனம் கொடுக்கும் பொழுது இவருக்கு ஒரு ஞானம் கிடைத்தது. என்னன்னா இவர் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது பூண்டி மகானை. அப்போ வெள்ளையானந்தர் நினைக்கிறாராம் இவர் பூண்டி மகானாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு கேட்கிறாராம் பூண்டி மகானை பார்த்து, நீ இந்த குப்பனுடைய குரு பூண்டி மகான் தானே அப்படின்னு கேட்கிறாராம். எவ்வளவு தைரியம் பாருங்கள். ஏன்னா பூண்டி மகானை பார்த்தால் எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போயிடுவாங்க, யாரும் மறுவார்த்தை பேச மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தவக்கொழுந்தை பார்த்து இவர் கேட்கிறாராம், நீ தான் குப்பகவுண்டனுடைய குரு பூண்டி மகானா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஆமாம்னு சொல்கிறாராம். அடுத்தது ஒரு கட்டளை இடுகிறார் பாருங்கள் பூண்டி மகான். அவர் கட்டளை இட்டா இந்த பிரபஞ்ச சக்திகள் அப்படியே நின்று விட வேண்டியது தானே, பஞ்சபூதங்களால் ஆனது தானே இந்த அண்டம், அவர் நினைத்தால் காற்றை கூட நிறுத்தி விடலாம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஒரு கட்டளை, அருட்கட்டளை, நீ வந்து என்ன பாரு பூண்டிக்கு அப்படின்னு ஒரு ஆணை இடறாராம். இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இவர் தன்னுடைய மனைவி அமிர்தம்மாவளையும் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறாராம். இவர் 30 வயது வரை கல்யாணமாகாமலே இறை வழிபாட்டிலே தம்முடைய காலத்தை அற்புதமாக கழித்து கொண்டிருந்தார். அப்போ இவருடைய தாய்மாமாவின் பெண் அமிர்தம்மாள், இவருக்கு 30 வயது, ஆனால் அந்த இவருடைய முறை பெண்ணிற்கு 15 வயது தான். ஆனால் முறை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இவருக்கு கட்டி வைத்து விடுகிறார்கள். அப்பொழுது இந்த அதிசயம் நிகழ்ந்தது. என்னன்னா பூண்டி மகான் வந்து அவருடைய விவசாய நிலத்தில் காட்சி அளித்து என்னை வந்து பார் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இவருக்கா கொஞ்சம் ஆச்சரியம், ஏன்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவம் தானா, நாம் எங்கே இருக்கிறோம், இப்போது 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். பூண்டி மகான் வந்து அருட்காட்சி கொடுத்து நீ என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று அருளாணையுமா இடுவார், ஆனால் இட்டு விட்டார் அல்லவா. சரி உடனே புறப்பட்டு போகலை பாருங்க வெள்ளையானந்தர். இவர் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அருணாச்சலேஸ்வரருடைய உத்தரவை வாங்கி கொண்டு வந்து பிற்பாடு அவர் தம்முடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறாராம் கலசப்பாக்கத்திற்கு. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பூண்டி. அங்கே ஏகப்பட்ட கூட்டம் நின்று கொண்டிருக்கிறதாம். ஏன்னா அவர் திண்ணையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு ஞானப்பழமாக வந்தவர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டு. அப்போ இவர் வந்து நின்ன உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சுது தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக. ஏன்னா தம்மை நாடி வந்திருக்கக்கூடிய பக்தரை பற்றி இவருக்கு தெரியாதா, தம்முடைய சீடர் அல்லவா அவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, மிகச்சரியாக கண்டுபிடித்து சொல்கிறாராம், இங்கே வாப்பா அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு கூட்டத்தில் கண்டுபிடிச்சு கூப்பிடுறாராம் தன்னுடைய சீடன் வெள்ளையானந்தரை. கூப்பிட்டு எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள் அந்த குருவிற்கு, தம்முடைய சீடனை பார்த்து விட்டாயிற்று அல்லவா. அதனால் அவர் என்ன சொல்கிறாராம், அவங்க மனைவியை கூப்பிட்டு அவங்க கையில் தாம்பூலம்னு சொல்லுவோம் இல்லையா, வெத்தலை பாக்கு, பழம், வெல்லம், பூ எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் செய்கிறாராம். என்னன்னு பாருங்க, நீ என்னை விட ஒரு படி மேலாக உயர்ந்து தீர்க்காயுசுடன் இருப்பாட அப்படின்னு ரொம்பவும் ஆனந்தமாக இட்ட அருளாசி. அது பலிக்காமல் போய் விடுமா. ஏன்னா ஒரு பெரிய மகான் கிட்ட இருந்து வாங்கின
வரம் அல்லவா அது. அது பலிக்கக்கூடிய நாளும் வந்தது. எப்பனா இவருக்கு முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, வெள்ளையானந்தருக்கும் அமிர்தம்மாளுக்கும். முதல்ல ரகுநந்தன் என்ற ஒரு பிள்ளை பிறக்கிறான். அடுத்தது ஒரு இரண்டாவது ஆண் குழந்தையும் பிறக்கிறது. அதற்கப்புறம் இவருக்கு பாருங்க இல்லறத்துல ஈடுபாடு இல்லை. அதனால தன்னுடைய மனைவி அமிர்தம்மாளை கூப்பிட்டு சொல்கிறாராம். ஏன்னா இரண்டாவது குழந்தை தவராஜி பிறந்தான் அல்லவா. அதற்கப்புறம் ஒரு 2 வருடம் கூட ஆகியிருக்காது. இவர் என்ன பண்றாரு பாருங்க, நான் தியானத்துல ஈடுபடுறேன் அப்படின்னு நான் விரும்புகிறேன், நீ தடை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், தம்முடைய தியானத்தை தொடர விருப்பம் கொள்கிறாராம். ஏன்னா ஒரு பெரிய அகல் விளக்கு நாம் எடுத்துக்கிட்டோம், அதில் எண்ணெய் வார்க்க வேண்டும், பிறகு திரியை இட்டு நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும், இது முறை. இப்போ இந்த அகண்ட விளக்கு மாதிரி இருந்தார் இல்லையா வெள்ளையானந்த சுவாமி, இந்த ஞான எண்ணெயை யார் ஊற்றினார்கள்? முண்டி மகான் அல்லவா ஊற்றினார். அது எப்படி சுடர் விட்டு பிரகாசிக்காமல் இருக்க முடியும்? தகுந்த நேரம் வந்தால் அதற்கு அது தயார் செய்து கொள்ளும் அல்லவா. அப்படித்தான் இருந்தது இந்த வெள்ளையானந்த சுவாமியினுடைய மகிமை. என்னன்னு பாருங்க, இப்போ அவர் தியானத்தில் உட்காரணும்னு நினைக்கும் பொழுது வீட்டில் உட்கார அவருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும் அல்லவா இறைப்பணிக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறாராம், தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் டீ கடை வச்சுருந்தார். அவருடைய பெயர் அப்பு கவுண்டர். அவருடைய அனுமதியின் பேரில் அவர் சொல்கிறாராம், நீ என்னுடைய டீ கடைக்கு பின்னாடி ஒரு சின்ன இடம் இருக்குது, அங்கே உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கும் பொழுது அதை இவர் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்திக்கிறாரு வெள்ளையானந்த சுவாமி. தொடர்ந்து அங்கே உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது அந்த இடமும் சரிப்பட்டு வரவில்லை இவருக்கு. ஏன்னா நாம் ரொம்ப கூர்ந்து கவனித்தோம்னு சொன்னாக்கா வெள்ளையானந்த சுவாமி 1 நாள் 2 நாள் கிடையாது, 47 வருடங்கள் தியானத்தில் ஈடுபட்டதாக சொல்கிறார்கள். அவ்வளவு உயர்ந்த யோகத்தில் அவர் இருந்தாராம். நிர்விகல்ப சமாதி நிலையில் அவர் 15 வருடங்கள் கழித்தாராம். எவ்வளவு அற்புதம் இது பார்க்கிறார். அங்கேயும் சரிப்பட்டு வரலன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாராம், நான் தொடர்ந்து தியானத்தில் இருக்கணும்னு விரும்புகிறேன், என்னை தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு உட்கார்ந்து விடுகிறாராம். 1970 வாக்கில் அப்படி உட்காரும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, முதல்ல சிறிது ஆகாரம் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் 2 வருடங்கள் கழித்து தண்ணீர் பருகுவதை கூட நிறுத்தி விட்டாராம். அப்படி இருக்க முடியும் நம்மால? ஒரு மனித சரீரம் என்று சொன்னால் அது பஞ்சபூதங்களால் ஆனது. யாருக்கும் இயற்கை உபாதை என்று ஒன்று உண்டு. நாம் தண்ணீர் குடிக்கிறோம், தாகமாக இருக்கிறது, பசியை உணர்கிறோம். ஆனால் இவர் இந்த பசி தாகம் இதையெல்லாம் மறந்து தொடர்ந்து நிர்விகல்ப சமாதி நிலையில் இருந்தாராம். 1978 இவருடைய குரு பூண்டி மகான் மகா சமாதி அடைந்ததை கேள்விப்பட்டவுடன் இவருக்கு வருத்தமாக இருந்ததா. ஏன்னா கூப்பிட்டு அருளாசி வழங்கியவர் அல்லவா, அவரை எப்படி நாம் மறுக்க முடியும், மறக்க முடியும்? அதனால் இவர் என்ன பண்ணுறாராம், என்னுடைய குரு இப்படி மகா சமாதி விட்டார் அல்லவா, அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கொஞ்சம் கேழ்வரகு கஞ்சியை கொண்டு வா அப்படின்னு உப்புக்கல் போட்டு அதை குடித்து விடுகிறாராம். ஏன்னா தன்னுடைய அந்த தியானத்தை அவர் அங்கே முடித்து கொள்கிறார். இவர் 47 ஆண்டுகள் தவம் இருந்தார்னு நாம் சொன்னோம். இதில் 15 வருடங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே அமர்ந்து இவர் நீண்ட தவம் இருந்திருக்கிறார். நிர்விகல்ப சமாதி நிலை என்று இதை சொல்வார்கள். இப்படி உட்கார்ந்தவர் எப்படி இருந்தது பாருங்கள், அவருடைய அருள் தோற்றம். அவருடைய அந்த தாடி 5 அடி நீளத்துக்கு வளர்ந்திருந்ததாம். அவருடைய தலையிலே அமைந்திருக்கக்கூடிய சடாமுடி ரொம்பவும் நீளமாக இருந்ததாம். 10 அடிக்கும் மேலே 12 அடி நீளம் இருந்ததாம். அப்போது இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வைத்து கட்டி ஒரு சிறு ஸ்டூல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரப்பலகையின் மீது வைத்திருக்கிறார்களாம். ஏன்னா ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் வந்தால் என்ன பண்ணுவாங்களாம், முதல்ல இந்த அவருடைய அந்த சடாமுடியை தொட்டு கும்பிட்டு விட்டு கண்களில் ஒற்றி கொள்வார்களாம். ஏன்னா காண கிடைக்குமா இந்த தவக்கொழுந்தை நம்மால, அவ்வளவு அற்புதம் அல்லவா. இவர் தம்முடைய குரு போலவே தம்முடைய இந்த ஆன்மீக கடமையை ஆற்றி கொண்டு வந்தார். என்னன்னா யாராவது தேடிக்கொண்டு வந்தால் அவர்களுடைய குறை என்ன என்பதை முன்கூட்டி அவர் உணர்ந்து விடுவார். அதற்கு தக்கவாறு இவர் அருளாசி கூறுவார். இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இதன் மூலமாக நீ பயனடையலாம் அப்படின்னு உறுதியாக சொல்லி விடுவாராம். மருந்தில்லா மருத்துவம்னு ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு என்று சொன்னால் அது இந்த வெள்ளையானந்த சுவாமிக்கு பொருந்தும். அப்படித்தான் தம்முடைய ஆன்மீக அன்பருக்கு இவர் அருளாசி வழங்கி வந்தார். யாராவது வந்து இவரிடம் இப்படி எனக்கு நோய் இருக்கிறது, இப்படி எனக்கு கஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அவர் அதற்கு உண்டான தீர்வை மிகச் சரியாக சுலபமாக சொல்லி விடுவாராம்.
எப்படி நாம் பூண்டி மகானை பார்க்கலாம்னாக்கா, நம்ம வீட்டிலேருந்து நினச்சிக்கிட்டு போவோம், இப்படி நாம் கேள்வி கேட்கலாமா, இப்படி இருக்கலாமா அப்படின்னு. ஆனால் அங்கே போய் நின்ன உடனே அவர் என்ன சொல்லிடுவார், மிகச்சரியாக சொல்லிவிடுவார். இதை நினைத்து கொண்டு தானே நீ வந்தாய் அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நாம் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்திருப்போம். ஆனால் உட்கார்ந்த இடத்துலேருந்து எப்படி சொல்லிவிட முடியும்? அதற்கு எத்தனை ஒரு ஞான திருஷ்டி தேவைப்படுகிறது. அது இவருக்கும் வாய்த்திருந்தது, வெள்ளையானந்த சுவாமிக்கு. திருவண்ணாமலையை சுற்றி பல ஜீவசமாதிகள் அமைந்திருக்கின்றன. சேஷாத்ரி சுவாமிகள் ஆகட்டும், ரமண மகரிஷி ஆகட்டும், யோகி ராம் சுரத்குமார் ஆகட்டும், இப்படி பல சித்தர்கள் அங்கே அருளாசி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் என்ன பண்ணுறாரு, தம்முடைய கிராமம் இருக்கிறதல்லவா மங்களத்துக்கு பக்கத்தில், இந்த கருமாரப்பட்டு, இங்கே அவர் சமாதி அடைந்தார். ஐப்பசி மாதம் பூசம் நட்சத்திரத்திலே இவர் மகா சமாதி அடைந்தார். 5/11/2012 இவர் மகா சமாதி அடைந்த தினம். இன்றும் நாம் காணலாம். ஒவ்வொரு வருடமும் வெள்ளையானந்த சுவாமிக்கு குரு பூஜை நடத்துகிறார்கள். ரொம்பவும் விசேஷமாக, கொண்டாட்டமாக அவருடைய ஆன்மீக அன்பர்களும் மற்றும் அவர்களுடைய சீடர்களும். காண கிடைக்காத பொக்கிஷமாக விளங்கக்கூடிய பூண்டி மகானுடைய பூரண அருள் பெற்ற வெள்ளையானந்த சுவாமி, அவருடைய வரலாற்றை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். குருவுக்கு தகுந்த சீடன். இப்போ நாம் இவருடைய கதையை கேட்பதின் மூலம் பூண்டி மகானுடைய அருள் மாத்திரம் கிடையாது, கருமாரப்பட்டி வெள்ளையானந்த சுவாமிகளும் அவர்களுடைய அருளையும் ஆசீர்வாதையும் பெற்றும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைவோமாக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான மகானின் பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.